கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. குருமா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. காலிஃப்ளவர் பீஸு பொட்டேட்டோ போட்டு ஒரு குருமா செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. 3 பல் பூண்டு, ஒரு 1/2 இன்ச் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, சிகப்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பிளேட்டில் இருக்கிற ரெண்டுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்புறம் இதையும் க்ரஷ் பண்ணி இது கூட சேர்த்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேங்க, பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு இதெல்லாம் இதை பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருக்கேன், பட்டாணியும் பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை வந்து சுடு தண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா பார்த்தோம் இல்லை, அதை வந்து எல்லாம் தனியா, சீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கூடயே உப்பு, சிகப்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து தாங்க அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குங்க. ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்குங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. நம்ம சேர்த்த கடுகு வெடிச்சிருச்சுங்க. தக்காளி, வெங்காயம் இப்போ சேர்த்துக்கலாங்க. இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம், தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாங்க. சீக்கிரம் வதங்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெங்காயம், தக்காளி வதங்கிட்டுருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலா சேர்த்து வேகிறதுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் நம்மளோட குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. காலிஃப்ளவர் குருமாவுக்கு மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. அந்த மசாலா ரெடியாகிறக்குள்ளே நம்ம ஒரு 1/4 கப்பு தேங்காய், 1 டீஸ்பூன் முந்திரி இதை நல்லா விழுதாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. குருமாவுக்கு மசாலா கொதிச்சிட்ருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக இருக்கிற குருமாவுக்கு தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவர், பட்டாணி, உருளைக்கிழங்கு க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவோட இந்த காயெல்லாம் நல்லா கொதிச்சா காயில் எல்லா மசாலா டேஸ்ட்டும் இறங்குங்க. நல்லா சேர்த்து கொதிக்கட்டுங்க. தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கலாங்க. காயோடு சேர்ந்து நம்ம குருமா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம முந்திரி, தேங்காய் அரைச்சி விழுது இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காலிஃப்ளவர், பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்ட குருமா எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதை காரம், உப்பு பத்தலைன்னா இப்போவே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. புளிப்பு பத்தலைன்னா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. குருமாவை இறக்கிறதுக்கு முன்னாடி 1 பிஞ்ச் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இறக்கிக்கலாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்குங்க. செம்ம ஸ்பைஸியாக இருக்குங்க நம்மளோட குருமா. அவ்வளோதாங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், காலிஃப்ளவர் பீஸ் பொட்டேட்டோ போட்ட குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூடான சப்பாத்தி இந்த குருமா பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க. பூரிக்கும் நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.